ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலயும் தேவை இருக்கு. அந்த தேவைகள் வந்து அது எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவான தேவைகள் இருக்கு. இப்போ நமக்கு வந்து பவர் இஷ்யூஸ் இருக்கு, பவர் செக்டார்ல இருக்கு இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய இஷ்யூ. ஏன்னா பவர் வந்து நமக்கு சென்ட்ரல் கேரக்டர்ல இருந்து நமக்கு தேவையான பவர் வந்து ஒரு இதுல இருந்து வரணும். ஸோ டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதில் லேண்ட் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மீட்டிங்கு கண்டிப்பா இதெல்லாம் பதிவு செய்ய வேண்டிய அவர்கள் அதுக்கப்புறம், ஏன்னா இது இந்த முடிவுகள் பல டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட முடிவுகள், அதை வந்து கண்டிப்பாக ஒன்றிய அமைச்சர் அவங்களுடைய மற்ற டிபார்ட்மெண்ட்ல கலந்துட்டு வருவாங்க. இது தேவையான மீட்டிங் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. நம்மளுடைய நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவாக நம்மளோட நிலைப்பாடு எடுத்து வைக்கப்பட்டது. எப்படி இருக்கு சார் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு எல்லா சிஎம்ஸும் பார்த்தது நம்மளுக்கான தேவைகள் மற்ற மாநிலத்துக்கிட்ட சொல்லியிருக்கோமா? இல்ல நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் தெரிவிச்சிருக்கோம். நம்மளுடைய தேவைகள் என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தெரிவிச்சிருக்கோம். நல்லபடியா நடந்தது. இல்ல அதுல தெளிவாக போதைப்பொருள் விஷயத்துல நம்மளுடைய முதல்வர் தெளிவாக அதில் வந்து எடுத்துரைச்சிருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாதுன்னு அது வந்து தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது. ஏன்னா போதைப்பொருள் விஷயத்துல நம்ம தமிழ்நாட்டில் ஏன்னா பார்டர்ல இருந்து நிறைய வந்து உள்ள வருது, சி ரூட் வழியா வருது. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கான இதை வந்து ஒன்றிய அரசு சிறப்பாக செய்யணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துரைக்கப்பட்டது. கண்டிப்பா அதை வந்து அவங்க செய்யணும். இல்ல எல்லாரும் அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய பிரச்சனைகள் தான் பேசியிருக்காங்க. எல்லா மாநிலமும் அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது அடுத்த கட்டத்திற்கான மூவ்மெண்ட் இருக்கணும். எல்லா மாநிலங்களும் பயனடையும். சூழல் இருக்கலாம். மத்திய அமைச்சரிடம் ஏதாவது வலியுறுத்தணுமா சார்? மேகதாது விவகாரம் குறித்து 2 நாள் எல்லாரும் கொஞ்சம் மேகதாது காவேரி விஷயத்துல புரிஞ்சுக்கணும். அது வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற விஷயம். அது குறித்து எந்த இடத்துலயும் எந்த ஃபோரம்லயும் பேச முடியாது. நன்றி.